ஹாய் ஸ்ருதி. ஹாய். ஹாய் சிஸ்டர். ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு? ஆ ஃபைன். ஆமா, உனக்கு 1 வீக்ல டியூ டேட் கொடுத்துருக்காங்கல்ல? ஆமா சிஸ்டர். இன்னைக்கு செக்அப் இங்க இல்ல, செகண்ட் ஃப்ளோர்ல நடக்குது. ஓ ஏன் அப்படி? இன்னைக்கு வசுந்தரா மேடம் வரல, அதனால வேற டாக்டர் இன்னைக்கு செக்அப் பண்ணுவாங்க. ஓ உன் டெலிவரி அப்படியா? டேட்டுக்கு வசுந்தரா மேடம் இங்க வந்துருவாங்க. சோ நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, சிஸ்டர். செகண்ட் ஃப்ளோர் போங்க, நான் வரேன். வா போலாம். ஹலோ ஸ்ரீ, ஹலோ டாக்டர். உட்காருங்க. என்ன பார்க்க வீக்கா தெரியுறீங்க? எல்லாம் ஓகேவா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகே தான் டாக்டர். உள்ள பேபி ரொம்ப ஹாப்பி, நல்லா விளையாடிட்டு இருக்கு. எப்படா வெளியில வருவோன்னு ரொம்ப குதிச்சிட்டு இருக்கு. ராகுலும் எப்ப பாப்போன்னு ஆர்வமா காத்துட்டு இருக்காரு. இது என்ன டாக்டர்? ஒன்றும் இல்லை, யூஷுவல் மெடிடேஷன் தான், இம்யூனிட்டி வேக்சின். ஓ ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு டாக்டர். ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. பட் நீங்கெல்லாம் இருக்கீங்கன்ற தைரியத்துல தான் இருக்கேன். என் ராகுல் ரொம்ப நல்லவரு, என்ன நல்லபடியா பாத்துக்கிறாரு. நார்மல் டெலிவரிக்காக சின்ன சின்ன யோகாலாம் கூட கத்து கொடுக்கறாரு. நான் குழந்தைய மட்டும்தான் சுமக்கிறேன், அவர் எங்க 2 பேரையும் சுமக்கிறாரு. அம்மா! சிஸ்டர் ஸ்ருதி. உங்க ஒய்ஃப்க்கு தான் செக்அப் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் இஸ் எவ்ரிதிங் ஓகே? உங்க ஒய்ஃப்க்கு பிபி டவுன் ஆயிருக்கு, சீக்கிரமா டெலிவரி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. சார், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. டாக்டர் பிபி டவுனா இருக்கு. அட் த சேம் டைம் கான்ட்ராக்ஷன்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெலிவரி கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி, வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட். டாக்டர் டாக்டர் ஐம் சாரி. சாரி ஏன் சொல்றீங்க டாக்டர்? நான் போய் பாப்பாவை பார்க்கலாமா? 1 minute. We could not save them. இல்ல டாக்டர், நீங்க யாருக்கோ சொல்ல வேண்டியது என்கிட்ட சொல்றீங்க. அவ ரொம்ப நல்லவ டாக்டர், அவ பிளட் கூட சேவ் பண்ணிருக்கா. அந்த பிளட் பார்த்தாம தான் she is dead. I'm very sorry. டாக்டர் டாக்டர் என்ன பாஸ் இங்க என்ன பண்றீங்க? எடுத்துட்டு போங்க. யார் இது? நீங்க மாத்தி சொல்றீங்க. இது சுத்தி இல்ல. ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணோம். இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. சித்தப்பா ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. உட்கார் உட்கார் உட்கார். ஒன்றும் இல்லை. என்ன இங்கே என்ன பாஸ் பண்ணுறீங்க? கொண்டு போங்க. சுருதி சுருதி நீங்க உட்காருங்க. ஸ்ருதி எழுதிருமா? சித்தப்பா
தம்பி நான் உள்ள வரலாமாப்பா? வாங்கம்மா. என்னாச்சுமா? ஏமா பதட்டமா இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. தம்பி உனக்கு அநியாயம் நடந்திருக்குப்பா. என்ன சொல்றீங்கம்மா? எனக்கு அநியாயமா? என் வாயால அதை சொல்ல முடியாதுப்பா. நீயே பாரு. என்னது இது? உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய போன் மேரோ கிடைச்சிருச்சு சார். அண்ட் ஷீ இஸ் பிரெக்னன்ட். அது நமக்கு அட்வான்டேஜ். அது எப்படி டாக்டர்? சாரோடைய கேஸ் ரொம்ப சீரியஸான ஒன்று, மல்டிபிள் மைலோமா. இந்த கேஸ்ல போன் மேரோ டேமேஜ் ஆனதுனால ஸ்டெம் செல்ஸ் ப்ரொடக்ஷன் நின்றுடும். அது நின்று போச்சுன்னா பிரிட்டி மச் நின்றுடும். ஸ்லோவா செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி கேன்சர் வந்துடும். உங்க கேஸ்ல உங்க 2 கிட்னிஸுமே கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருக்கு. பெஸ்ட் கியூர் இஸ் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். அதுல என்னன்னா பெர்ஃபெக்டான மேட்ச் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் தேங்க்ஸ் டு யுவர் மணி வி ஃபவுண்ட் அ மேட்ச். லக்கிலி ஷீ இஸ் பிரெக்னன்ட். ஸோ இப்போ நாம அவளுடைய போன் மேரோவோட அம்பிளிக்கல் கார்ட் பிளட் டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ணலாம். பிறந்ததுக்கு அப்புறம் அம்பிளிக்கல் கார்ட் பிளட்ல இருக்கிற செம்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். இருந்தாலும் நாங்க என்ன பண்ணாலும் உங்களுடைய கேசிவியாரிட்டிக்கு பிளட் பத்தாது. பட் we have one more option. தான் வயித்துல இருக்கிற குழந்தை கூட சேம் பிளட் குரூப். புலியோட வயிற்ற நிரப்புறதுக்கு தானே மான் குட்டி போடுது. அப்படி தானே மக்கள் பிறப்பாங்க இறப்பாங்க. என்ன மாதிரி ராயல் பிளட்டுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு தான் அவங்க செஞ்ச புண்ணியம். முடிச்சிரு. பார்த்து பொறுமையா சாப்பிடுப்பா. பாவம் ரொம்ப பசியில இருக்க போல இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? நல்லா சாப்பிடு. இப்படி வயிறு நிறைய நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சும்மா. சாப்பாடு கேட்டால் கொடுத்தவங்க இல்லைம்மா, அடித்தவங்க தான்மா இருக்காங்க. டேய் இப்போ எதுக்குடா அதெல்லாம்? வயிறு ஃபுல்லாக சாப்பிடு. ஹலோ, நான் தான் டாக்டர் பேசுறேன். எந்த டாக்டரு? உனக்கு தெரியும். புரியுதுண்ணே, சொல்லுங்க. பேர் சொல்ல மாட்டீங்க என்ன? எஸ், உன்னை பத்தியும் உன் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு தெரியாம போனாலும் நீ செட் பண்ண டீலால எனக்கு லாபம் இருக்கு. உன்னுடைய ஷேரும் கைக்கு வரும். நீ எங்க இருக்க? நெல் அறுவடைக்கு வந்துருச்சுண்ணே. அறுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நீ என்னை விட ரொம்ப பிஸியா இருக்க போல. இவங்கெல்லாம் உனக்கு எங்கப்பா கிடைக்கிறாங்க? ரோட்லண்ணா, ரோட்ல சோறு வச்சா போதும் ரொம்ப பேர் இருக்காங்க. உண்மைதான். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்ல. ஆமாண்ணே, பாவனை இவங்க பாவப்பட்ட ஜென்மங்க. ஆனா என் ஜானு மட்டும் பணத்தை மூட்டை கணக்கில் கட்டுறா. ஆமாண்ணே, இவளுக்கு மட்டும் இதெல்லாம் நடந்து வர பணம் மூட்டையா தெரியுது. உனக்கு ஏத்த ஜோடிதான். அதுக்காக தானே இவளை நான் கல்யாணம் பண்ண போறேன். ஆனா அண்ணே, உனக்காக அரேஞ்ச் பண்ற டீல் இந்த மாதிரி இல்ல, வெரி காஸ்ட்லிண்ணே. அவளுக்காக ஊர்ல உள்ள எல்லா பிளட் பேங்க்கும் போய் அவ்வளோ லஞ்சம் குத்துருக்கேன். அந்த பொண்ணு உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் அந்த எம்எல்ஏவே உங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சேன். உங்களுக்காக நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கேண்ணா. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கண்டிப்பா. உங்களுக்கு நான் என்னோட சீக்ரெட் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புறேன், அதில் அனுப்பி வச்சிருங்க. சரி, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா. நீ சொன்ன மாதிரியே பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சில்லற வியாபாரம் வேணாம். பணம் வந்ததுக்கு அப்புறம் டாம் டூம்னு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணு, அந்த டீல்ல இருக்கிற பொண்ணு பிரெக்னண்டா இருக்கு, அதான் இடிக்குது. ரோட்ல சுத்துற பசங்களை கொல்ல தயங்காத நாம வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய கொண்டு என்ன தப்பு? நமக்கு இதெல்லாம் புதுசா என்ன? நமக்கு தேவை பணம் தான். அது எப்படி வந்தா என்ன? வாவ், நான் பேச்சு, நீ என்னையே மிஞ்சிட்டேடி. இப்ப எதுக்கு நீயா சிரிச்சிட்டு இருக்க? அந்த புரோக்கரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நல்லா கோஆபரேட் பண்றாளாம் உன்ன மாதிரியே. அதான் சிரிச்சேன். நல்லா இருக்கு. இப்ப அந்த பொண்ணை எப்ப விட போற? விடுறதா? அவன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறானா? அப்படின்னா உன்னை விட அவனே பெட்டர். கோஆபரேட் பண்ற கேர்ள் ஃப்ரெண்டே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை யூஸ் பண்ணிக்கல. உன் கோவத்துக்கான காரணம் என்னன்னு புரிஞ்சுது. என் வைஃபோட நிலைமை என்னன்னு தானே. அவளுக்கு நான் தினமும் ட்ரக்ஸ் பழக்கப்படுத்திட்டு இருக்கேன்.
இல்ல இன்னும் வாங்கல. மெடிக்கல் டிஸ்பென்சரில இருந்து வாங்கிட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நாள் அவளே செத்துருவா. இல்லனா இதே காரணமா வச்சு டைவர்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஏதோ ஒண்ணு நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்கலாம். நிஜமா? நாளைக்கு நம்ம இந்த ஆபரேஷனை பண்ணி இந்த டீலை க்ளோஸ் பண்ண போறது எவ்வளவு உண்மையோ அவ்வளோ உண்மை. இது என்ன டாக்டர்? ஒன்றும் இல்லை, யூஷுவல் மெடிகேஷன். அம்மா, அப்படின்னா மருந்து நல்லா வேலை செய்யுது. டாக்டர் பெயினா இருக்கு டாக்டர். காம்பவுண்டர், அப்பா, டாக்டர் என்ன நடக்குதுங்க? அம்மா, ப்ளீஸ் டாக்டர், எனக்கு ரொம்ப வலிக்குது. எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? பாப்பாவை பார்க்கணும்னு அவங்க அப்பா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காரு டாக்டர். ப்ளீஸ் என்ன என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. ஆனா பாப்பாவை மட்டும் ராகுல் கிட்ட கொடுத்துருங்க. ப்ளீஸ் டாக்டர், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். லெட் இட் கோ ஸ்ட்ரெயின். நீ எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்றியோ அந்த அளவுக்கு உனக்கு பெயின் அதிகமாகும். அந்த இன்ஜெக்ஷனை கொடு. அதை எடுத்து அவ வாயை மூடு. பெயின் இன்ஹியூசர் கொடுத்தாச்சு. she will deliver a baby at any வெரி time. குட். பேபி ஆபரேஷனுக்கு ஒரு டேபிள் செட் பண்ணிருங்க. அந்த பேஷண்ட்டை போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்க்கு ரெடி பண்ணிருங்க. We need to be very quick. அம்பிளிக்கல் கார்டில் இருக்கிற செம்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேபி ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிருங்க. நான் பேபி கிட்ட இருந்து மேரோ எடுத்துறேன். யூ ஆபரேட் ஆன் ஹர் பாடி. Okay, okay. Do I need to sedate her? Narrow extraction very painful இல்லையா டாக்டர்? தேவையில்லை. செடேஷன் காஸ்ட் மணி. சொன்ன மாதிரியே பண்ணிடு. அவளை உயிரோட விட ஏதாவது பிளான் பண்றியா என்ன? இஃப் யூ வாண்ட் டு பி இன் ட்ரபிள், டூ இட் அண்ட் சேவ் ஹர். நிஜம்தான். போறவளுக்கு வலி வந்தா என்ன, வரலனா என்ன?